கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 20. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு: சுலபமான தெரிவா, வளமான விடிவா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம் பார்வைக்கு நலமான பாதை. சாலைகளில் பயணிக்கும் அனுபவம் நம்மில் எல்லோருக்கும் உண்டு. பயணிக்கும் போது அநேக பாதைகள் குறுக்கிடும். எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்ற மனக்குழப்பம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இதுபோல நம் வாழ்விலும் அநேக தருணங்களில் பல பாதைகள் குறுக்கிடலாம். எந்த வழியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை வளம் பெறும் என தடுமாறுவோம். நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். சரியான பாதையில் செல்ல நாம் கையில் எடுக்க வேண்டியது வேதமாகிய வழிகாட்டியே. வாழ்க்கையில் சுலபமாக தோன்றும் முடிவுகளை எடுக்கும்போது நம் வாழ்க்கை கடினமாகி விடுகிறது. சுலபமான முடிவு சாவுக்கும், கடினமான முடிவு நல்வாழ்வுக்கும் வழிவகுக்கும். ஆபிரகாமும் லோத்தும் பிரிய வேண்டிய சூழ்நிலையில் லோத்து தன் பார்வைக்கு நலமாயிருந்த சுலபமான முடிவை உடனே தன் வாழ்க்கையில் தெரிந்தெடுத்தார். ஆனால் அவர் தெரிந்து கொண்ட ஊர் பிற்காலங்களில் பயங்கரமான அழிவை சந்தித்தது. தேவ துணையோடு எடுக்கும் கடின முடிவுகள். லோத்தை போலல்லாமல் ஆபிரகாமோ பொறுமையாய் முடிவெடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக சாதுரியமாக செயல்பட்டு ஆண்டவர் காண்பித்த வழியை தேர்ந்தெடுத்தார். பிற்காலத்தில் அந்த இடத்தையே சுதந்திரமாகவும் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் வாழ்வில் சுலபமாக தோன்றும் பாதைகளை தெரிந்து கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் பிற்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இன்றைக்கும் கடினமான சில முடிவுகளை தேவனுடைய துணையோடு வேதத்தின்படி எடுக்கும்போது சமாதானமான வாழ்வை கண்டடையலாம். மலையேற்றம் என்றாலும் சற்றும் தயங்காதிருங்கள். தாழ்வான பள்ளத்தாக்கு என்றாலும் பதறாதிருங்கள். கடினமான முடிவு என்றாலும் வளமான விடிவு வாழ்வில் பிறந்திடும். முன்னே செல்வேன், பின்னே வா என்று இயேசு சொல்கிறார். அழகாய் அவரோடு பயணிப்போம். சிகரத்தில் கால் பதிக்க என்ன வந்தாலும் நாம் எடுத்த முடிவில் தயங்காமல் முன் செல்வோம். ஆமென்.